இன்றைக்கி சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு கடாயில் எண்ணெய், பட்டை, சோம்பு, கிராம்பு, வரமிளகாய் எல்லாம் சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்துட்டு அது கூட 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா அது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசம் போனதுக்கப்புறமா 2 தக்காளி நீளமாக வெட்டி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம கழுவி வச்சுருக்கிற கறியை சேர்த்துக்கலாம். கறி போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு அதை மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சிடலாம். கறி நல்லா தண்ணி விட ஆரம்பிக்கும். பாருங்கள், கறி நல்லா தண்ணி விட்டுச்சு, பாதி வேகவும் செஞ்சிருச்சு. இப்போ இது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நான் ஒரு 8 சின்ன வெங்காயத்தை வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னு அது கூட பட்டை, கசகசா வேணும்னாலும் சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் இதில் வெங்காயம் மட்டும்தான் அரைச்சிருக்கிறேன். 8 சின்ன வெங்காயத்தை மட்டும் அரைச்சி வச்சுருக்கிறேன். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அதில் இந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இப்போது அந்த வேக வச்ச கறியை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க சிக்கன் மசாலா 3 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா தெளிஞ்சு மேலே வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை மேலே தூவி நல்லா அதையும் கிளறி விட்டுக்கலாம். அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் நல்லா உள்ளே இறங்கி நல்லா சூப்பராக நல்லா மணமாக இருக்கும். இப்போது கடைசியாக நம்ம மல்லித்தலையை நல்லா சின்ன சின்னதாக வெட்டி அதையும் இது கூட சேர்த்து இறக்கி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சிக்கன் கிரேவி கூட பெப்பர் சிக்கன், க்ரீன் சில்லி சிக்கன் செஞ்சுருக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு க்ரீன் சில்லி சிக்கனும் பெப்பர் சிக்கனும் எங்கள் ஊர் ஸ்டைல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போடுறேன். இதில் எந்த மசாலா பொடி எதுவுமே சேர்க்க தேவை கிடையாது. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக இதை உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார்